எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இந்த வாரம் ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கடந்த ஏப்ரல் மாதம் நம்மளோட ஃபார்மில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் போச்சு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வருஷம் எங்களோட ஃபார்மில் ஒரு சோதனை முயற்சியாக எள்ளு பயிர் பண்ணோம். எள்ளு நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வளர்ந்துச்சு. எள்ளுக்கு நம்ம கரெக்டான பட்டத்தில் விதைச்சி விட்டால் போதும், அறுவடைக்கு நம்ம போய் எடுத்துக்கணும். எள்ளு கமர்ஷியலாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம வீட்டு தேவைக்கு பண்ணும்போது பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம். விதைச்சி விட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் பாய்ச்சினா போதும். மழை டைமில் கரெக்டாக போட்டுட்டோன்னா அதுவாக விளைஞ்சிரும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டு தேவைக்கான எள்ளு இந்த வருஷம் கிடச்சிருச்சு. எள்ளு செடியை பச்சை கிளிகள் நல்லா சாப்பிடும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. இந்த பயிர் வச்சதுக்கப்புறம் தான் அது என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. எங்களை விட பச்சை கிளிகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே அறுவடை பண்ணிடுச்சு. அவங்க சாப்பிட்டது போக மீது இருந்த கொஞ்சத்தை நாங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டோம். அடுத்தபடியாக நாங்கள் வேர்க்கடலையை அறுவடை பண்ணோம். எங்களுக்கு இது ஒரு 10 நாளுக்கு மேலே ஆச்சு. நாங்கள் மட்டுமே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கி அறுவடை பண்ணிட்டனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த வருஷத்துக்கான எங்களோட வேர்க்கடலை தேவை நாங்களே பூர்த்தி பண்ணிக்க முடிஞ்சதை நினச்சி எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் டெய்லி காலையில் இட்லிக்கு, பொங்கலுக்கு, தோசைக்கு வேர்க்கடலை சட்னி இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை பர்ஃபி, வேர்க்கடலை உருண்டை, அதுக்கப்புறமா வேர்க்கடலேருந்து சுண்டல், அந்த மாதிரி டெய்லி ஸ்நாக்ஸுக்கு நாங்கள் வேர்க்கடலை நிறையவே பயன்படுத்துவோம். அது போக நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, அப்பளம் பொரிக்கிறதுக்கு, வடை சுடுறதுக்கு, அந்த மாதிரி எண்ணெய் தேவைக்கு நாங்கள் வேர்க்கடலை எண்ணெயை நிறையவே பயன்படுத்துவோம். நமக்கு தேவையான எண்ணெயை நம்மளே தயாரிச்சுக்கிட்டா நிறைய நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா ரிஃபைன்ட் ஆயில்லையும் சரி, இல்லை அல்ட்ரா ஃபில்டர்ட் ஆயில், இல்லை மற்ற ஆயில் எல்லாமே தேவையில்லாத கெமிக்கல் சேர்க்கப்படுது. ஒன்று அதை சுத்தம் பண்ணுறதுக்கு, அதோடய கலரை மாற்றுறதுக்கு, அதோடய வாசனையை மாற்றுறதுக்குன்னு நிறைய கெமிக்கல் இருக்குது. நம்ம ஏன் தேவையில்லாமல் ஒரு கெமிக்கலை நம்மளோட உணவில் கொண்டு வரணும், அதுவும் ஒரு எண்ணெய் மூலியமாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தேவையான எண்ணெயை நம்மளே பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு செக்கில் போயிட்டு செக்கு எண்ணெயாவது வாங்கிட்டு அன்ஃபில்டர்டாக நம்ம யூஸ் பண்ணணும், ரொம்ப நல்லது. வேர்க்கடலை பர்ஃபி, வேர்க்கடலை உருண்டை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்ஸுங்க. அதை செஞ்சோன்னா உடனே அது காலியாகிடும். ரொம்ப சிம்பிள் தான். வெல்லத்தை போட்டு உருக வச்சுட்டு அதில் வறுத்த வேர்க்கடலையை போட்டு கிளறி நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அது கூடவே நல்ல டைஜஸ்டிவ் ஃபைபர்ஸும் நமக்கு சேருங்க. நாங்கள் இந்த ஃபார்முக்கு ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆக போகுது. அதனால இப்போ பழைய மரங்களுக்கு அவ்வளோவா தண்ணி விட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அந்த தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசித்தப்போ, சரி இருக்கிற இடத்துல புதுசாக ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் இந்த வருஷம் புதுசாக ஒரு ஃபாரஸ்ட்டை ரெடி பண்ணுறோம். போன முறை செஞ்சது போல் இந்த முறை அவ்வளோ மெனக்கெடாமல் கொஞ்சம் ஈஸியாகவே செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த முறை ரெஹபூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு மரக்கன்று ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்காக முன் வந்திருக்காங்க. அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் படி நடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி பண்ணுறோம். என்னோடய மெத்தட் இல்லாமல் அவங்களோட மெத்தடில் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் என்னால் அந்த மரச்செடிகளை காப்பாற்றிட முடியும் அப்படின்றதுனால, 5 வருஷம் அனுபவம் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் அதை என்னால் காப்பாற்றிட முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறதுனால சரி அவங்களோட மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம், என்னோடய அப்பாவோட ரொம்ப நாள் ஆசை ஒரு கழனியில் ஃபுல்லாகவே தேக்கு மரம், செம்மரம் அந்த மாதிரி வச்சு என்னென்னா ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ணணும்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டார். நான் என்னோடய ஃபுட் ஃபாரஸ்ட் வைக்கும்போதெல்லாம் அவர் திட்டுவார், எதுக்கு இப்படி தேவையில்லாத மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வைக்கிற, இதெல்லாம் வெட்டி விற்ற எங்கேயாவது காசு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இருந்தாலும் நான் அவர் சொன்னது கேட்காம என்னோடய இஷ்டப்படி தான் நான் பண்ணேன். இப்போ அவரோட கடைசி காலத்தில் இருக்கார். அவரோட ஆசை அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் இந்த முறையை நான்
முன்னெடுத்து நடத்துகிறேன். ஸோ இப்போது அவர் இருக்கும்போதே அவருக்கு முன்னாடியே அவர் எதிர்பார்த்த மாதிரி மரங்களை வச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு போய் காட்டணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பார்ப்போம். இந்த முறையில் 8 அடியிலேருந்து 9 அடிக்கு ஒரு மரம் வைக்கிறாங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் நடுவில் வேறு எந்த மரமுமே வைக்கக்கூடாது, அந்த மரம் மட்டும்தான் இருக்கணும். எதுக்காக எப்படின்னா, இது வந்து அவங்க கார்பன் கிரெடிட்ஸை வந்து நம்மளோட கழனிலேருந்து கார்பன் கிரெடிட்ஸை வெளியே விற்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம். இது ஒரு நல்ல மெத்தட். என்னென்னா, விவசாயிகள் அவங்களோட இடத்துல மரம் வச்சுக்கலாம், அதோட மரக்கன்று ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஆனால் அதுக்கான கார்பன் கிரெடிட்ஸை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க அந்த கார்பன் கிரெடிட்ஸை வெளிநாடுகளுக்கு விற்றுருவாங்க. அதிலிருந்து வர வருமானத்தில் 40% 60% ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அதை விவசாயிகளுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து நாள் ஆகும். ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தான் நம்ம கார்பன் கிரெடிட்ஸ் கிளைம் பண்ண முடியும். இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, மரத்தை வெட்டினா தான் நமக்கு காசு வரும். பட் ஆனால் கார்பன் கிரெடிட்ஸ் மூலியமாக மரத்தை வளர்த்தாலே நமக்கு காசு வரும். கவர்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இதை வந்து 2020 மேலே இதை வந்து முன்னெடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம கண்ட்ரியில் இது பெருசாக வரல. பட் ஆனால் ஃப்யூச்சரில் இது நல்லாவே வரும். அதனால் இப்போவே நீங்கள் மரம் வைக்கணும்னு வச்சுட்டு உங்களோட கார்பன் கிரெடிட்ஸை நீங்கள் சேல் பண்ணுறது மூலிமா மரத்தை கட் பண்ணாமலே உங்களால் நல்லா சம்பாதிக்க முடியும். மரம் வளர்கிறதுக்கு தண்ணி ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த முறை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாட்டர் டேங்கை வச்சுட்டு டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அது மூலயமா ட்ரிப் இரிகேஷன் மூலயமா நம்ம மரங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் வந்து ரெயின் இரிகேஷன் போட்டோம். அது வந்து வெயில் காலத்தில் கிணத்துல தண்ணி இல்லாத சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெயின் இரிகேஷன் கொடுக்கறது. So this we can use for construction. This one termite will eat. This will stay longer for 20-30 years. This has to be not eat. This has to be at least this thick. So we can use this log. This log is useless. மண் வீடு கட்டுறதுக்காக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த பனை மரங்கள், ரொம்ப பழைய பனை மரங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வீடு கட்டுறதுக்காக. மண் வீடு ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால அது அப்படியே ஓரமாக இருக்குது. சரி, அதை வச்சு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹட் ஒன்று நம்ம ரெடி பண்ணலான்ட்டு அந்த பனை மரம் எல்லாமே வச்சு ஹட் ரெடி பண்ணுறோம். ஸோ பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் வைரம் பாஞ்ச கட்டை, வைரம் இல்லாத கட்டைன்னு இருக்குது. வைரம் பாஞ்ச கட்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். மற்ற கட்டை எல்லாமே சீக்கிரமாக உடுத்து கொட்டிடும். அது 30 வருஷம் மரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு கம்மியான மரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த இடம் நம்ம அழகாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பாண்டிச்சேரி போனப்போ ஆரோவில்ல டீனாஸ் ஹட்டுன்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அது வந்து பீச் ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி. அங்கே இந்த மாதிரியான ஹட்ஸ் நிறையவே இருக்கும். ஒரு கல் தூண் இருக்கும். கல் தூணுக்கு மேலே ஒரு கொட்டா கட்டியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம தங்கிக்கலாம். பீச்சோடுக்கு முனையிலே இருக்கும். நம்ம கீழே இறங்கி போனோன்னா பீச் அப்படியே இருக்கும். அந்த ஸ்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெனாட்டாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும், பீச்சை பார்த்துட்ட மாதிரியே இருக்கும், அதே போல் வந்து நம்ம மண்ணுக்கு மேலேயும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்டாக அதை போய் நான் தேடினப்போ என்ன ஆச்சுன்னா, கடல் உள் வாங்கினதில் அந்த ஹட்டு எல்லாமே வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா கிடையாது, அது எல்லாமே வந்து கடல் உள் வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ப்ராமிஸ் என்னால் ரெனாட்டாக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு சரி நம்ம இடத்துலையே அந்த மாதிரியே ஒரு ஹட் ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை. அதனால் இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ரெனாட்டாக்கு தெரியாது இந்த ஹட்டை நான் ஏன் கட்டுறேன்னு. மேபி இந்த வீடியோ அவங்க எடிட் பண்ணி போகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம். கொஞ்சம் இதை நல்லா நீட்டாக பண்ணிவிட்டு லைட்டிங் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு சீக்கிரமாக காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே எல்லா ஒர்க்கும் நானே செஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். இந்த ஹட்டில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஹைட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஏறி இறங்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஆளுங்க கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு கட்டிகிட்டு இருந்தேன். அதே போல் வாலண்டியர்ஸும் வந்தாங்க. அவங்களோட ஹெல்ப்பும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ஸு, இன்னும் ஃபுல்லாக முடியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா மற்ற ஒர்க்கும் இருக்கிறதுனால அது கூடவே சேர்ந்து இதுவும் பயணிக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் கட்டாயமாக ஒரு ஃபுல் வீடியோ இந்த ஹவுஸ் எப்படி கட்டணுன்றது மட்டும் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த விஷயங்கள் தான் எங்களோட பண்ணையில் ஏப்ரல் மாதத்தில் நடந்துச்சு. பண்ணை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும்னு நம்புகிறேன். அது வரைக்கும் எங்கள் கூட சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு என்கரேஜிங்காக பேசிவிட்டு எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி.